அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் அஅராஃப் 56வது வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்வான், உதூ ரப்பக்கும் ஹௌஃபன் வ தமஆ. உங்களுடைய இறைவனை நீங்கள் அழையுங்கள், அதாவது இறைவன்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். ஹௌஃபன் இறையச்ச உணர்வோடு, வ தமஆன் பேராசையோடு. அல்லாஹ் நிச்சயம் நம்மளுக்கு தருவாங்கிற அந்த பேராவலோடு இறைவன்கிட்ட நீங்கள் கேளுங்க. இன்ன ரஹ்மத்தல்லாஹி, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருள் என்பது கரீபும் மினல் முஹ்சினீன், முஹ்சினீன்களுக்கு மிக சமீபத்தில் இருக்கிறது என்று இந்த வசனத்தில் இறைவன் இவ்வாறு குறிப்பிடுகிறான். அது என்ன முஹ்சினீன்கள்னா என்ன? சுருக்கமாக விளக்கமாக சொல்றதாக இருந்தால், ஹதீஸ ஜிப்ரைல் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. புகாரி ஷெரீஃபில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் இடைப்பட்ட ஒரு பகுதியில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க. மல் எஹ்சான், எஹ்சான்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு பதில் சொல்லுவாங்க, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா. நீ இறைவனை நீ வணங்கணும், இறைவனை நீ பார்ப்பது போல நீ வணங்க வேண்டும். சரி, அந்த பாக்கியம் இல்லை, ஃபைல்லம் தக்கும் தரா, அவ்வாறு நீ பார்ப்பது போன்று அவனை வணங்க முடியலவென்று சொன்னால், ஃபைன்னஹு ஹுவ யராக, அவன் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற ரீதியில் இறைவனை நீ வணங்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லுவாங்க. பொதுவாக வணக்க வழிபாடுகளுக்கு மட்டும் கிடையாது, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லறங்களும் இறைவனை நான் பார்ப்பது போன்று தான் நான் செய்ய வேண்டும். இறைவனை நான் பார்த்து கொண்டே ஒரு நல்லறத்தை செய்யக்கூடிய நேரத்தில் எந்த அளவுக்கு உள்ளுணர்வோடும் இறை அச்ச உணர்வோடு அந்த நல்ல அமலை நான் செய்வேனோ அதுதான் எஹ்சான் என்கிறது மார்க்கம். அதை தான் இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன், நிச்சயமாக இறைவனுடைய அருள் என்பது முஹ்சினீன்களுக்கு மிக பக்கத்தில் இருக்கிறது என்று இறைவன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். உபகாரிகள். இதை மற்றொரு வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்லுவான், வஹசின், நீ உபகாரம் செய், கமா அஹ்ஸனல்லாஹு இலைக்க, இறைவன் உனக்கு எப்படியெல்லாம் உபகாரம் செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ, இறைவன் உனக்கு எப்படியெல்லாம் உபகாரம் செய்திருக்கிறானோ அதுபோன்று மற்றவர்களுக்கு நீ உபகாரம் செய் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய கருத்தும் கூட. அது ஜக்காத்தாக இருக்கட்டும், எந்த ஒரு நல்லறங்களாக இருக்கட்டும், நம்ம மனசுக்கு நமக்கு எது பிடித்தமானதாக இருக்குதோ அதனை சிறப்பாக நம்ம செய்யக்கூடிய நேரத்தில் அந்த ஜக்காத்தும் நலன் பெறும் என்பதுதான் இந்த ஹதீஸ் ஆயத்தினுடைய முக்கிய கருத்தாக அமைகிறது.